வணக்கம், நான் உங்க அப்ஜித். கடந்த 2 நாட்களாக இந்த செய்தி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு புதுவிதமான வைரஸ் பரவிட்டு இருக்கு. இதனால அங்கே சீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி கோவிட்ல லாக்டவுன் போட்டாங்களோ அந்த மாதிரி சீனாவில் லாக்டவுன் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த HMP வைரஸ் என்பது இப்போ தமிழ்நாட்டில் 2 குழந்தைகளுக்கு இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த HMP வைரஸ் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்ற பேர்ல பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன்ற பேர் வழியில அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமான காட்சிகள்லாம் காட்டி பார்க்குறவனுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி செய்திகளை இந்த செய்தி ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சீனாவில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அங்க அவ்வளோ நிலைமை மோசமாக இருக்கா, இந்த HMP வைரஸ் அந்த அளவுக்கு ஆபத்தானதா அப்படின்றது குறித்து சீனாவிலே பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு காணொலியை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதில் இந்த யூடியூபர்ஸையும் இந்த செய்தி ஊடகங்களையும் 2 கிளியும் அவர் கிழிச்சு விட்டுருக்காரு. அந்த காணொலியில் அந்த தமிழ் மருத்துவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நீங்க வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இந்தியன் மீடியாவுமே வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் போடுறாங்களே வெளியே. இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுதுல்ல. இங்கே ரியலாகவே நிமோனியா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது, ஃப்ளூ, இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நீங்கள் உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, பார்த்துருக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும், எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. ஒரு டாக்டருக்கே பயம் வர மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவருக்கே பயம் வர மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ அவர் அங்கே இருந்து ஸ்பாட்லேயே எப்படி இருக்குது அப்படின்றத அந்த காணொலியே காட்டியிருக்காரு. இதுதான் உண்மைத்தன்மை. அங்கே அவரே சொல்கிறாரு 0 டிகிரி, அப்போனா எவ்வளோ குளிராக இருக்கும்ன்றதை பாருங்கள். நம்ம ஊரில் 0 டிகிரி வந்துச்சுன்னா டங்கு வர அந்து போகும், நம்மளுக்குலாம் என்ன ஆகுன்றதே தெரியாது. ஸோ அவ்வளோ ரொம்ப கோல்டான இடத்துல நார்மலாக இது மாதிரி வரத்தான் செய்யும், இது இயல்பாக வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த HMP அப்படின்ற வைரஸ் 2021 கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. இதை நான் மட்டும் சொல்ல, நம்ம மத்திய அமைச்சர் JB நட்டா அவர்களே செய்தி ஊடகத்தில் சொல்லியிருக்காரு. ரொம்ப பயப்படலாம் வேணாங்க, இது ரொம்ப பழைய வைரஸ் தாங்க, புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் பண்ணலங்க அப்படின்றது குறித்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. மருத்துவர்களும் இது சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் விழிப்புணர்வோடு இருங்க, இது நார்மலாக எல்லாருக்கும் வரதான். யாருக்கெல்லாம் அந்த இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ உடல்ல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அப்புறம் வயசானவங்க, இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களே இது தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, விழிப்புணர்வோடு இருங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க, கை கால்களை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு சளி தொந்தரவு அது மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்பலாம் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து லாக்டவுனோ, பயங்கரமான வைரஸோ, என்ன ஆக போகுது, தமிழ்நாடு என்ன ஆக போகுது, இப்போ 2 குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் இந்த HMP இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இவங்களுக்கும் சைனாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற அளவுலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது குளிர்காலத்தில் பரவக்கூடிய ஒரு நார்மலானது. இது பறவைகளிடமிருந்து மனிதனுக்கு வந்த ஒரு வைரஸ் தான். ஸோ நம்ம போட்டுக்கிட்டு மீண்டும் அந்த கோவிட் மாதிரி ஆயிருமோ, நம்ம வேலை வெட்டி போயிருமோ, என்ன பண்ணுறது, குடும்பத்தை எப்படி காக்கிறது, லோன்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, மறுபடியும் லாக்டவுன் போட்டால் வீட்டில் உட்காருமே, சோத்துக்கு என்ன பண்ணுறது, சரி இந்த நோய் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா உடம்புக்கு என்ன ஆகுது, வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்களே, குழந்தைகள்லாம் இப்போ தான் பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்பட வேணாம். நம்ம எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய சுகாதாரமான விஷயங்களை கடைபிடித்தாலே போதும். குழந்தைகள் விளையாடிட்டு அவங்க கைகளை சுத்தமாக கழுவுறது, குளிக்கிறது, இதை நம்ம கடைபிடித்தாலே போதும். குளிர்காலம்ன்றனால சுடுதண்ணி வச்சு குடிக்கிற பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி இயல்பாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் கடைபிடித்தாலே போதும். இந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.
அதுக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த மருந்தும் கிடையாது. நம்ம இவ்வளோ நாள் என்னென்ன குளிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு என்ன மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த மருந்தே போதும், இது ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த யூடியூப்ல போயிட்டு HMP வைரஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி பாருங்க, என்னென்ன வருதுன்னு பாருங்க. மறுபடியும் லாக்டவுனா, புதுவிதமான வைரஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா, சர்வதேச சதியா அப்படின்ற அளவுல எல்லாம் வந்து செய்திகள் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காணொலிகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, இது வழக்கமாக வர்றது தான், இது ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனமாயிருங்க அப்படின்னு தான் நம்பிக்கை ஊட்ட விதமாக எல்லா மருத்துவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து மக்களை வந்து ஒரு பதட்டத்தில் வைக்கும் விதமாக தம்ப்லைன் வைத்துக்கொண்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு செய்தியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க செய்தி கொடுக்கக்கூடிய லட்சணத்தை நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கிலே பார்த்தோம். ஒரே நாளில் 2 விதமான செய்தி வருது, ரெண்டும் அதே ஊடகங்களில் தான் வருது. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தி ஊடகங்களில் என்ன சொல்லப்பட்டுச்சு, சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த மாணவி அந்த சாரிடம் பேசியது உண்மை அப்படின்னு சொல்லி மீண்டும் வாக்குமூலத்தை உறுதிபட கொடுத்தார். அந்த ஞானசேகரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த செல்போனில் மேலும் பல பெண்களுடைய நிர்வாண வீடியோக்கள் இருந்துச்சு. அந்த பெண்களை வந்து அடையாளம் கண்டுபிடித்து அவர்களிடம் புகார் பெறப்பட்டிருக்கு. அந்த காணொலியில் திருப்பூரை சார்ந்த ஒருத்தர் இருக்கான், அவனையும் அடையாளம் கண்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. செய்தி ஊடகங்கள்ல எல்லா செய்தி ஊடகங்களும் இந்த செய்தி போகுது. சாயங்காலத்துக்கு மேல என்ன செய்தி வருது அப்படின்னா, இதை வந்து இந்த காவல்துறையினர் மறுத்திருக்காங்க. அப்படி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய செய்தி, அதுல மேலும் பல பெண்கள் வந்து அடையாளம் கண்டுபிடித்து அவர்களிடம் வந்து புகார் வாங்கியதாக சொல்லப்படக்கூடிய செய்தி, திருப்பூரை சார்ந்தவனை கண்டுபிடித்து விட்டதாக சொல்லக்கூடிய செய்தி, இவை அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் அப்படின்னு சொல்லி காவல்துறையினுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருக்காங்க. இப்ப இந்த 2 செய்தியில எது உண்மை? செய்தி ஊடகங்கள்ல வந்த இந்த புலனாய்வு குழுவிடம் அந்த பெண் மீண்டும் வந்து அந்த சார்ட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க மீண்டும் வாக்குமூலம் கொடுத்தது உண்மையா, இல்லை அப்படி வாக்குமூலம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி காவல்துறை சொல்வது உண்மையா? சரி, இந்த செய்தி ஊடகங்கள் போட்ட அந்த செய்தி பொய் அப்படின்னா இந்த செய்தியை வந்து இந்த செய்தி ஊடகங்களுக்கு கொடுத்தது யாரு? இவங்களா கற்பனை பண்ணி போட்டாங்களா? அப்படி கற்பனை பண்ணி இவங்களா செய்தி போடுறாங்கன்னா எப்படி ஒரே மாதிரியான செய்தியை எல்லா செய்தி ஊடகங்களும் போடுறாங்க? இதை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. காவல்துறை கொடுத்துருது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பக்கத்தில், ட்விட்டர் பக்கத்தில் இதை கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இதை கொடுத்துருக்கனால காவல்துறை கொடுக்குறது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்குருவோம், அப்படியே நம்ம அதை மதிப்போம். இப்போ இந்த செய்தி ஊடகங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யாரு? அப்போ இந்த போலியான செய்தியை தானே சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு வந்து தவறான தகவலை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செய்தி ஊடகங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஆனால் இது என்ன கொடுமைன்னா, இந்த 2 செய்திகளும் ஒரே இதில் தான் வருது. காலையில் பார்த்தா அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து பிரேக்கிங் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் இதை வந்து காவல்துறை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் மக்கள் எதை நம்புவது, எதற்கு மக்கள் ரியாக்ட் பண்ணுவது? இப்படியாகத்தான் இந்த செய்தி ஊடகங்கள், தமிழ்நாட்டில் கூடிய செய்தி ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக செய்தியை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் துளியும் இந்த செய்தி ஊடகங்களுக்கு கிடையாது. அதைத்தான் இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, இந்த மாணவியினுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இவர்கள் செய்தி கொடுக்கக்கூடிய லட்சணம். இவங்களுடைய நோக்கம் என்பது என்னன்னா, டிஆர்பி, மக்களை எப்படியாச்சும் எதையாச்சும் உன்னை காட்டி பார்க்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மக்களை பயமுறுத்தும் விதமாக, ஒரு எதிர்மறையான சிந்திக்கும் விதமாக, மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக இவங்க செய்திகளில் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம நிம்மதியாக தான் இருந்தோம், ஒரு எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்போதும் இந்த நோய்கள் இருந்துச்சு, இந்த மாதிரியான வன்முறைகள் இருந்துச்சு, கற்பழிப்பு எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் கூட மக்கள் இந்த அளவுக்கு பதட்டம் அடையக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் எப்போலேருந்து 24/7 இவங்க செய்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, எப்போ இந்த டிபேட் நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சோ, எப்போ இந்த பிரேக்கிங் நியூஸ் போடுறேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சாங்களோ, அன்றிலிருந்து இயல்பாக எந்த மனிதனும் சாதாரணமான மனநிலையிலே இருக்க முடியல. எப்போ என்ன ஆகுமோ, என்ன நடக்க போதோ, ஐயோ நம்ம வீட்டில் இப்படி நடந்துட்டா என்ன ஆகுது அப்படின்ற எப்போதும் பதட்டத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. அதற்கு காரணம் இவர்களுடைய வியாபார நோக்கம் தான். செய்தியை கொடுப்பது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி செய்திகளை கொடுக்கறதுல எப்படி வியாபாரம் பண்ணுவது, எப்படி சம்பாதிப்பது அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த ஊடகங்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. சரி, கொடுக்கக்கூடிய செய்தியாச்சும் உண்மையும் நேர்மையுமா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயும் 1008 குளறுபடி, உண்மைக்கு புறம்பான, யதார்த்தத்துக்கு புறம்பான செய்திகளைத்தான் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.